அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. நாம் இன்றைய பதிவில் பார்க்க போவது அப்பாவும் அயோக்கிய மருமகளும் கருப்புசாமியின் நிலை. மணி 11 இருக்கும். சூரியன் கூட ஏதோ யோசனையில் இருப்பதாக பட்டது கருப்புசாமிக்கு. இல்லை என்றால் இந்த காலை வெயில் மண்டையை பதம் பார்த்து விடாதா என்று யோசித்தபடி வானத்தை அண்ணாந்து பார்த்தார். வானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பஞ்சு கூட்டங்களைப் போல மேகங்கள் அங்கும் இங்குமாக இருந்தன. மனதில் அமுங்கி கிடந்த ஆற்றாமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர தொடங்கியது. இந்த 2 மாடுகளும் அதனுடைய கன்றுகளுக்குமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து இருந்தவருக்கு ஒரு பிடிப்பாக இருந்தது அவருடைய மனைவி நல்லம்மாவின் அட்டிகையும் அந்த 2 500 ரூபாய் கட்டுகளும். இறுக கட்டியிருந்த உரச்சாக்கு பை தோளில் தொங்க, அத்துடன் அவருடைய மண்வெட்டி குழந்தையாய் தோளில் தொற்றிக்கொண்டது. மாடுகளுடன் நடந்து கொண்டிருந்தவர் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் தூரம் வந்திருப்பார். வெயில் குறைவாக இருப்பதால் பரவாயில்லை. இல்லை என்றால் மாடுகள் எல்லாம் இந்நேரம் துவண்டு போயிருக்கும். வெயில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தண்ணீர் காட்டிவிட்டு சற்று நேரம் நிழலில் கட்டி போடலாம் என்று முடிவெடுத்தவர் சற்று தூரத்தில் ஒரு பம்ப் செட் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தார். அங்கு சென்று மாடுகளுக்கு தண்ணீர் காட்டிவிட்டு அங்கு கூட்டமாக இருந்த மரங்களுக்கு நடுவில் மாடுகளை கட்டிவிட்டு தோளில் இருந்த துண்டை உதறி கீழே விரித்து அதன் மேல் உட்கார்ந்தார். அந்த உரசாக்கு பையையும் மண்வெட்டியையும் கீழே வைத்தவர் அப்பாடா என்று உட்கார்ந்தார். அப்போதுதான் தோன்றியது, நாம் காலையில் இருந்து இதுவரை தண்ணீர் கூட குடிக்கவில்லை என்று. அவரும் பம்ப் செட்டிடம் சென்று தண்ணீரை குடித்துவிட்டு வந்து மறுபடியும் அமர்ந்தார். ஏதோ ஒரு முடிவில் வீட்டை விட்டு வந்துவிட்டோம். என்ன செய்வது? அடுத்து எங்கே போவது? அவருடைய மனது வீட்டுக்கே சென்றது. இந்நேரம் ஐயர் வந்து திவசமெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி இருப்பாரு. சொந்த பந்தமெல்லாம் வந்து இருக்கும். இப்ப இருக்க பசங்களுக்கு உறவை பத்தி அக்கறையாவது ஒன்னாவது. முன்னெல்லாம் அமாவாசைனா கூட ஒன்னா உலை வச்ச குடும்பம். ராத்திரி சோறு ஒரு நாள் வீட்டுக்குள்ள சாப்பிட்டதே இல்லை. எத்தனையோ நாள் ராத்திரி அம்மா ரசமும் துவையலும் வைத்த போது ஒரு கிண்ணத்துடன் சித்தப்பா பெரியப்பா வீட்டில் போய் குழம்பு வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டது அவர் கண்முன் விரிந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அவர் பேத்தி டிவியை பார்த்து கொண்டு என்ன சாப்பிடுகிறோம் என்றே தெரியாமல் சாப்பிடுகிறாள். சமீப காலமாக ரோட்டில் எதிரெதிராக பார்த்து கொண்டால் கூட ஐயோ பார்த்து விட்டோம் என்பதற்காக ஏதோ ஒரு வார்த்தை பேசியாக வேண்டுமே என்பது மாதிரி போய்விட்டது உறவுகள். என்னமோ உறவு, என்னவோ அக்கம்பக்கம், அட போய்யா என்றது அவரது மனது. அக்கறை இருந்தா இந்நேரம் என்னை தேடிக்கொண்டு வந்திருப்பானுங்க இல்ல. இதே என் அண்ணனோ சித்தப்புவோ இருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுமா என்று வருந்தினார். கிணறு வெட்டும்போது கல் சரிந்து இறந்து போன சித்தப்பாவையும் கட்டிலோடு கிடக்கும் தன் அண்ணனையும் நினைத்து கண்கள் கலங்கினார். நல்ல உறவுகள் இல்லைன்னா இருக்கிறத விட செத்து போறது சுகமான விஷயம்தான். அவர் மனது இறப்பை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தது. முன்பெல்லாம் இருக்கிறதா என்றே தெரியாத உடம்பு இப்போதெல்லாம் கனமாக தோன்றியது. சுவாசிப்பது கூட ஒரு பெரிய சுமையாக தெரிந்தது. இப்படிப்பட்ட நிலை வரும் என்று கருப்புசாமி ஒரு நாளும் கனவிலும் கூட நினைத்ததில்லை. பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரிலேயே கடைசி மூச்சை விடுவதும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இதற்கு முன்பு யாராவது நீ பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவ என்று சொல்லியிருந்தால் அவர் நம்பி இருக்க மாட்டார். ஆனால் கற்பனையில் கூட நினைக்காததெல்லாம் நடப்பதுதானே வாழ்க்கை. அவருடைய மனதில் கலவையான உணர்வுகளும் ஒருவித பயமும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. திரும்பி மாடுகளை பார்த்தார். அவைகளும் நிழலில் படுத்தபடி அசை போட்டு கொண்டிருந்தன. ஒருவேளை இந்த மாடுகளும் வீட்டு நினைவைத்தான் அசை போட்டு கொண்டிருக்கின்றனவோ என்று யோசித்தார். ஆனால் அவைகள் முகத்தை பார்த்தபோது அந்த மாடுகள் வருத்தப்படுவதைப் போல தோன்றவில்லை. அதான் நீ இருக்கியே என்ற நம்பிக்கை அவைகளின் கண்களில் தெரிந்தது. கருப்புசாமி மாடுகளை மட்டுமே மரத்தில் கட்டியிருந்தார். கன்றுகள் கழுத்தில் கயிறு இருந்ததே தவிர அவற்றை கட்டவில்லை. உட்கார்ந்திருந்தவரின் பக்கத்தில் 2 கன்றுக்குட்டிகளும் வந்தன. சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த இரண்டும் அவருக்கு பக்கத்துக்கு ஒன்றாக படுத்து கொண்டன. அவற்றை தடவி கொடுத்தபடியே உட்கார்ந்திருந்த கருப்புசாமி மனதை திடப்படுத்தி கொண்டு, சரி சரி கிளம்புங்க, இன்னும் எத்தனை நேரம் இங்கே உட்கார்ந்திருக்கிறது? அழுது அழுது பெத்தாலும் அவதான் பெக்கணும். உங்க தலையெழுத்து என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடி நடக்கட்டும் என்று சொல்லியபடி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு
மாடுகளை பிடித்து கொண்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். கெட்டும் பட்டணம் சேர்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு போவோம். அங்கேயும் மாடு கண்ணுங்க இருக்கு. கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு வயல் வரப்ப குத்தகைக்கு எடுத்துட்டு அங்கேயே குடிசை போட்டு தங்கிக்கிட்டு மாடுகளை பார்த்து கொள்ளலாம். கருப்புசாமியின் மனதில் என்னென்னமோ எண்ணங்கள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன. சற்று தூரம் போய்க் கொண்டிருந்தவர் ரோட்டில் கார் ஹாரன் சவுண்டு கேட்டு மாடுகளுடன் ரோட்டின் ஓரத்துக்கு ஒதுங்கினார். அவரை சற்று கடந்து சென்ற அந்த கார் அப்படியே நின்றது. காரின் டிரைவிங் சீட்டில் இருந்து சிவராமன் இறங்கி வந்து பின்கதவை திறந்துவிட ஒரு 90 வயது மதிக்கத்தக்க மனிதர் மெதுவாக கீழே இறங்கி நின்றார். மனச்சோர்வும் உடல் சோர்வும் சேர்ந்து எதுவும் புரியாமல் நடந்து கொண்டிருந்த கருப்புசாமிக்கு ஏன் கார் நின்றது என்று புரியவில்லை. காரில் இருந்து இறங்கிய அந்த வயதானவர், சிவராமா, அது நம்ம வீராசாமியோட மகன் கருப்புசாமி தானே என்று கேட்டார். கருப்புசாமியின் வயதை ஒத்த அந்த சிவராமனும், ஆமாப்பா, அது நம்ம கருப்புசாமி தான் என்று சொல்ல அதற்குள் மாடுகளுடன் கருப்புசாமியும் கார் நிற்கும் இடத்துக்கு வந்திருந்தார். இப்போது சிவராமனிடம் கேட்க நினைத்த கேள்வியை கருப்புசாமியிடமே நேரடியாக கேட்டார் குருமூர்த்தி என்ற அந்த வயதானவர். ஏன்பா கருப்புசாமி, நம்ம ஊர்ல புல்லுக்கு பஞ்சமா இல்ல தண்ணிக்கு பஞ்சமா? எதுக்கு மாடுகளை இவ்வளவு தூரம் ஓட்டிக்கிட்டு போற என்று விளையாட்டு தொனியில் கேட்டார். அவரை நிமிர்ந்து பார்த்த கருப்புசாமி, ஐயாவா, வணக்கம் வணக்கம் என்று சொன்னவரின் முகத்தில் சற்று மலர்ச்சி தென்பட்டது. ஆமா கருப்புசாமி, நம்ம ஐயாவேதான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் என்றார் சிவராமன். நீங்க டவுனுக்கு போயிட்டீங்க. பெரியய்யாவையும் உங்க கூடவே கூட்டிக்கிட்டு போயிட்டீங்க. இங்க வீட்டில் ஒருத்தருமே இல்லை. வீதியே வெறிச்சோடி போய் கிடக்கு. அந்த பக்கம் போறப்ப எல்லாம் அம்மா அந்த திண்ணையில உட்கார்ந்து கொண்டு என் கை நிறைய கடலை காய்களை அள்ளி கொடுக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணும். உங்களை எல்லாம் பார்த்தே பல வருஷம் ஆயிருச்சு என்று கருப்புசாமி பேசிக்கொண்டே போக அவரை இடைமறித்த குருமூர்த்தி, நீ எங்க வெயில்ல இவ்வளவு தூரம்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு என்று உரிமையுடன் கேட்டார். அதுவரை கருப்புசாமியின் முகத்தில் தென்பட்ட சிறு மலர்ச்சி சட்டென்று காணாமல் போனது. கருப்புசாமி தலைகுனிந்து நின்றிருக்க கண்களில் கண்ணீர் கடகடவென்று வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து திடுக்கிட்ட சிவராமன் அப்பாவை காரில் உட்கார வைத்துவிட்டு கருப்புசாமியின் அருகில் வந்து தோளில் கையை போட்டபடி, என்ன ஆச்சு? எதுக்கு இத்தனை கண்ணீர்? நம்ம எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க இல்லையா? என்கிட்ட சொல்லுப்பா என்று ஆதரவாக கேட்டார் சிவராமன். மெல்ல கண்களை துடைத்தபடி நிமிர்ந்த கருப்புசாமி தன் மனைவி இறந்ததையும் அதிலிருந்து தான் அனுபவிக்கும் கொடுமைகளையும் சுருக்கமாக சொன்னார். மருமகள் அவரை பற்றி தவறாக பேசியதை சொல்லும்போது உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார். கேட்டுக்கொண்டிருந்த சிவராமன் குருமூர்த்தி இருவருக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தாலும் கோபமும் வந்தது. வீடு உன் பேர்ல தானே இருக்கு கருப்புசாமி. சொன்ன பேச்சு கேட்காத மகனையும் இவ்வளவு கலிசடையா யோசிக்கிற மருமகளையும் வெளியே போகச் சொல்லிட்டு நீ நிம்மதியா வீட்டில் இருக்க வேண்டியது தானே என்று கேட்டார் குருமூர்த்தி கோபத்துடன். இல்லைங்க ஐயா, நான் பெத்து வளர்த்த பையன். அவனுக்கு ஒரு பொட்டப்புள்ள இருக்குது. அதுங்க நடுத்தெருவில் நின்னா நமக்கு சோறு தொண்டையில் இறங்காது. எப்படியோ நல்லபடியா இருக்கட்டும் என்றார் கருப்புசாமி. நாங்க வேணும்னா உன் பையன்கிட்ட பேசட்டுமா என்று கேட்ட சிவராமனை பார்த்து, வேண்டாங்க ஐயா, நானே எத்தனையோ தடவை பேச முயற்சி பண்ணிட்டேன். பெத்த அப்பனை நம்பாத மகன்கிட்ட இனி பேசி என்ன ஆகப் போகுது? அவங்களா உணர்ந்தாதான் உண்டு என்று முடிவாக சொல்லிவிட கருப்புசாமியை அப்படியே விட்டுவிட்டு செல்ல குருமூர்த்திக்கும் சிவராமனுக்கும் மனம் வரவில்லை. குருமூர்த்தி வேறு யாருமல்ல, கருப்புசாமியின் ஊரில் இருந்த சிறிய சிவன் கோவிலை பார்த்து கொண்டிருந்தவர்தான். அவருடைய தோட்டத்தில்தான் கருப்புசாமியின் அம்மா அப்பா இருவரும் விவசாயம் செய்து கொண்டிருந்தனர். அதனால் கருப்புசாமி சிறு பையனாக இருந்தபோது அடிக்கடி அவர்கள் வீட்டுக்குத்தான் ஓடுவார். அப்போதெல்லாம் திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் குருமூர்த்தியின் மனைவி கை நிறைய கடலை காய்களை அள்ளி கருப்புசாமியின் கையில் கொடுப்பார். அத்தோடு இல்லாமல் வீட்டுக்குள் சென்று ஒரு அச்சு வெல்லமும் கொண்டு வந்து கொடுப்பார். பச்சை கடலை பித்தம், சாப்பிட்டு கொஞ்சம் வெல்லமும் சாப்பிட்டுடு, சின்ன பையன்தானே, அதெல்லாம் நல்லா செரிமானம் ஆயிடும் என்று சிரித்து கொண்டே சொல்வார். அந்த அம்மாவின் சிரித்த முகமும் மருதாணி வைத்த கைகளோடு அள்ளி கொடுக்கும் கடலைகளும் இன்னும் கருப்புசாமிக்கு கண்களை விட்டு நீங்கவில்லை. குருமூர்த்தி ஐயரின் மகன் சிவராமன் டவுனில் இருக்கும் தனது தாய்மாமன் வீட்டிலேயே தங்கி படித்து
அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பித்திருந்தார். அதனால் மனைவி இறந்த பிறகு குருமூர்த்தியும் டவுனில் இருக்கும் மகனுடனேயே சென்று விட்டார். அதுவரை காரில் அமைதியாக உட்கார்ந்திருந்த சிவராமனின் மனைவி கௌரி அவரை பார்த்தா காலையிலிருந்து எதுவும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல, நிற்க கூட சிரமப்படுற மாதிரி தெரியுது என்று சொல்லி வாழை இலையில் கட்டப்பட்டிருந்த 2 சாப்பாட்டு பொட்டலங்களை எடுத்து தன் கணவர் சிவராமனிடம் கொடுத்தார். கருப்புசாமியை வற்புறுத்தி அவர் கையில் உணவு பொட்டலங்களை கொடுத்த சிவராமன், முதல்ல சாப்பிட்டு வா, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், மாடுகளையும் கன்றுகளையும் அந்த நிழலில் விடு, நாங்க பார்த்து கொள்கிறோம் என்று சொன்ன சிவராமன் வண்டியை சற்று தள்ளி இருந்த மரத்தடியில் நிறுத்திவிட்டு வர குருமூர்த்தியும் கௌரியும் கூட காரில் இருந்து கீழே இறங்கி நிழலுக்கு வந்திருந்தனர். குருமூர்த்தி தன் மகன் சிவராமனிடம் சொன்னார், ஏண்டா சிவா, கருப்புசாமியை இப்படி பார்க்க எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. சின்னதில இருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன். ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டான், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். இன்னைக்கு அவன் பெத்த பையனே அவனை கண்டுக்கல. நாமளும் இப்படியே விட்டுற முடியாது. கருப்புசாமிக்கு ரொம்ப வெளி உலகமும் தெரியாது. அவனிடம் மாடுங்க வேற இருக்கு. அவன் பேசுறத வச்சு பார்க்கும்போது அவனோட சம்மந்தி வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப தயங்குற மாதிரி தான் இருக்கு. எங்க போவான்? டவுன்ல தான் நம்மளோட தோட்டம் இருக்குல்ல, அதுல சின்னதா ஒரு வீடும் இருக்கு. கருப்புசாமி அங்கே தங்கி கொள்ளட்டும். நாம வேணா அவன் பையன்கிட்ட பேசி பார்க்கலாம். இப்போதைக்கு அவன் அங்க இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும். அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதுபடி செய்யட்டும் என்று குருமூர்த்தி சொல்ல, சரிங்கப்பா, நீங்க சொன்னா சரி, நான் கருப்புசாமி கிட்ட சம்மதமானு கேட்டுடறேன் என்று சொன்னான் சிவராமன். அதற்குள் சாப்பிட்டு முடித்து விட்டு வந்த கருப்புசாமியை வாஞ்சையுடன் பார்த்தார் குருமூர்த்தி. சிவராமனும் கருப்புசாமியிடம் அவருடைய அப்பாவின் கருத்தை சொல்ல, கருப்புசாமி குருமூர்த்தியை பார்த்து, ஐயா, நீங்க எனக்கு அப்பாரு மாதிரி. எல்லாருக்கும் எப்பவும் நல்லது மட்டும்தான் செய்வீங்க. எனக்கு மட்டும் என்ன கெடுதலா சொல்ல போறீங்க? ரொம்ப நன்றிங்க ஐயா என்றார். அப்படின்னா சரி கருப்புசாமி, இங்கே இருந்து டவுனுக்கு எப்படியும் 30 மைல் இருக்கும். அவ்வளவு தூரம் மாடுங்க நடந்துரும். ஆனால் கன்றுக்குட்டிங்க ரொம்ப பாவம். அதனால நான் ஒரு லாரியை வர சொல்கிறேன். நீ மாடுகளையும் கன்றுகளையும் ஏற்றிக்கிட்டு நேராக தோட்டத்துக்கு வந்துடு என்று சொன்ன சிவராமன் உடனடியாக ஒரு லாரிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு கருப்புசாமியின் கையில் தோட்டம் மற்றும் வீட்டின் முகவரி, கொஞ்சம் பணம் ஆகியவற்றை கொடுத்துவிட்டு காரில் கிளம்பினார். கருப்புசாமி ஒரு அரை மணி நேரம் அங்கேயே காத்திருந்தார். லாரி டிரைவருடன் ஒரு பையனும் வந்திருக்க பலகையை போட்டு மாடுகளையும் கன்றுகளையும் ஏற்றிக்கொண்டு கருப்புசாமியும் அவர்களுடனேயே மேலே ஏறிக்கொண்டார். அனைவரும் ஏறியதும் புறப்பட்ட லாரி சிவராமனின் தோட்டத்தை நோக்கி விரைந்தது. அதே நேரம் வீட்டில் திவசம் முடிந்து ஐயர் கிளம்பியிருந்தார். வசந்தியின் முகம் இருண்டு கிடந்தது. திவசத்துக்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வைக்கும்போது அந்த புது வேஷ்டியையும் சட்டையையும் தன் புருஷன் கையில் கொடுத்தாள். உங்க அப்பா கிட்ட கொடுத்து குளிச்சுட்டு இதை போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க. வர்ற உறவுங்க முன்னாடி கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கட்டும், அவள் கணவனிடம் சொல்லியிருந்தாள். வெகு நேரமாகியும் கருப்புசாமி வராததால் போய் திட்டிவிட்டு வரலாம் என்று வசந்தி கிளம்ப, அவளுடைய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அவர்கள் பிள்ளைகள் என்று அனைவரும் உள்ளே வர, இப்போது எப்படி வெளியே போவது என்று நினைத்தவள் பல்லை கடித்து கொண்டு அவர்களுக்கு உட்கார பாய் விரித்து கொண்டிருந்தாள். கணவனை அனுப்பி கிழவனை கூட்டி வரச் சொல்லி இருந்தாள். ஆனால் திரும்பி வந்த சின்ன தம்பியும் அப்பா மாடுகளை அவிழ்த்து கொண்டு ரோட்டில் போய்கொண்டிருப்பதாக சொன்னான். எல்லோர் முன்னாடியும் நம்மளை கேவலப்படுத்தணும்னே மேய்ச்சலுக்கு ஓட்டி கொண்டு போகிறான் இந்த கிழவன் என்று முணுமுணுத்தாள். அவள் மனமோ, இந்த கிழட்டு பைய காலை உடைச்சு போட சொல்லி இருக்கணும். வீட்டில் தேவையும் அதுவுமா இது பாட்டுக்கு வெளியே போயிடுச்சு. கேட்குறவங்களுக்கு கை கொடுக்க முடியாதே என்று எண்ணியவள் சின்ன தம்பியை விட்டு மாமனாரை அழைத்து வரச் சொல்லலாம் என்று எண்ணினாள். ஆனால் அதற்குள் ஐயர் வந்துவிடவே ஐயருக்கு தேவையானவற்றை எடுத்து வைக்கவும் மற்ற வேலைகளை பார்க்கவும் நேரம் சரியாகிவிட்டது. அத்துடன் சின்ன தம்பியுடைய சித்தப்பா, பெரியப்பா வீட்டில் உள்ளவர்களும் வந்துவிட்டனர். வந்த அனைவரும் தவறாமல் கேட்ட கேள்வி கருப்புசாமி எங்கே என்பதைதான். சின்னத்தம்பி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்க வசந்தி தான் முன்வந்து அனைவருக்கும் பதில் சொன்னாள். மாமா தாம் பட்டினியாக இருந்தாலும் மாடுகளை பட்டினியா விடமாட்டாரு. அதனால மகங்கிட்ட, நீதானே கொல்லி போட்ட, திவசத்தையும் நீயே கொடுத்துடு. எனக்கு மனசு தாங்கல. நான் மாட்டை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு.
ஏதோ அத்தைய நினைச்சு ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைச்சோம். நாங்களும் வேலை மும்முரத்துல இருந்ததால அவர் மாட்டை ஓட்டிக்கிட்டு போனதை கவனிக்கல என்று கூறி முடித்தாள். அது எப்படி போறது? திவசம் முடிஞ்சதும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். நிறைய செய்முறையெல்லாம் இருக்குல்ல. அவருக்கு தான் வயசாயிடுச்சு. போறேன்னு சொன்னாலும் நீங்க எப்படி அவரை இன்னைக்கு விடலாம் என்று கேள்வி மேல் கேட்டுக்கொண்டிருந்தனர். அதற்குள் சின்னத்தம்பி, படையல் போட்டாச்சு, வாங்க சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு நான் போய் அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் கையை கழுவிட்டு இலையில உட்காருங்க. அதுக்குள்ள நான் போய் அவரை கையோட கூட்டிக்கிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சாமி கும்பிட ஏற்பாடு செய்தான். வீட்டு சாமி கும்பிட்டு முடித்தவுடன் மற்றவர்களை கவனிக்க சொல்லிவிட்டு அப்பா மாடுகளை வழக்கமாக மேய்ச்சலுக்கு ஓட்டி போகும் இடங்களுக்கு சென்றான். அவரை எங்கும் காணவில்லை. உடன் மாடு மேய்ப்பவர்களை கேட்டபோது அவர்களுக்கும் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு சிலர் மட்டும் அவர் மேய்ச்சலுக்கா இல்ல விற்கிறதுக்கு ஓட்டினாரான்னு தெரியலையே, மேற்க டவுன் பக்கம் இல்ல ஓட்டிக்கிட்டு போனாரு என்று சொல்லினர். அதை கேட்ட சின்னத்தம்பிக்கு ஒன்றும் புரியவில்லை. சற்று நேரம் யோசித்தவன், சரி என்ன ஏது என்று வசந்தியிடமே கேட்டுக்கொள்ளலாம் என்று எண்ணியபடியே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அதற்குள் வந்திருந்த பாதி பேர் சாப்பிட்டு கிளம்பி இருக்க, சின்னத்தம்பியின் பங்காளிகள் மற்றும் ஹாலிலேயே உட்கார்ந்திருந்தனர். அவர்களும் சின்னத்தம்பியோடு அவனுடைய அப்பா வந்துவிடுவார் என்று எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் சின்னத்தம்பி முகத்தை பார்த்தவுடனேயே ஏதோ விபரீதம் என்பதை புரிந்து கொண்டனர். அதுவரை மேய்ச்சலுக்குத்தான் போயிருப்பார் என்று நம்பிக்கொண்டிருந்த வசந்தியும் திகைத்து போனாள். அவள் மாமனார் இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்கவில்லை. நாய் காலை சுத்திக்கிட்டு இருக்கும்னு நினைச்சா எங்கேயோ போயிடுச்சா என்று அவள் மனம் ஓலமிட்டது. இதுவரை கருப்புசாமி அவருடைய சங்கடத்தை பற்றி யாரிடமும் எதுவும் சொன்னதும் இல்லை. அவர் மாட்டுக்கொட்டகையில் தங்கியிருந்தது அவருடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகளுக்கு தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. இப்பெல்லாம் வர்றவளுங்க எங்க மாமனார் மாமியாரை மதிக்கிறாளுங்க. கல்யாணம் பண்ணிட்டு வர்ற அன்னைக்கே அவங்களுக்கு கருமாதி இல்லை பண்ணணும்னு நினைக்கிறாளுங்க. பெண்டாட்டியும் இல்லை. அதனால அவர் பாட்டுக்கு தகர கொட்டாயில ஒதுங்கிட்டாரு போல என்று இதுவரை நினைத்து கொண்டிருந்தனர். அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவரவர் வேலையே அவரவருக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இப்போது ஆளே இல்லை என்ற போது எல்லோருக்கும் சங்கடமாக இருந்தது. மாடு கன்றுகளோடு போயிருப்பதால் வேறு மாதிரி எதுவும் நடந்திருக்காது என்று முடிவுக்கு வந்தார்கள். அவர் இல்லாமல் சின்னத்தம்பியிடமும் அவன் மனைவியிடமும் இப்போது விசாரிப்பதும் வெட்டி வேலை என்று முடிவுக்கு வந்தார்கள். சட்டென்று அங்கிருந்து கலைந்தவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக கருப்புசாமியை தேட ஆரம்பித்தனர். சிவராமனின் தோட்டத்திற்கு வந்த கருப்புசாமியின் மனநிலை சட்டென்று மாறிப்போனது. அந்த சின்ன வீட்டின் தாழ்வாரத்தில் கிடந்த கயிறுகளை எடுத்து மாடுகளின் கயிறோடு பிணைத்து நீளமாக்கி அதனை முளைக்குச்சியில் கட்டிவிட்டார். அவைகளுக்கும் வண்டியில் வந்தது அசதியாக இருந்திருக்கும் போல. புது இடம். கயிற்றோடு சுத்தி சுத்தி வந்த மாடுகள் ஒரு கட்டத்தில் தென்னை மர நிழலில் படுத்துவிட்டன. கை கால்களை கழுவி கொண்டு திண்ணையில் உட்காரலாம் என்று கருப்புசாமி வர, அந்த தோட்டத்தின் கேட்டை தள்ளி கொண்டு ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். அவன் வந்த வண்டி கேட்டுக்கு வெளியே நின்றது. உள்ளே வந்தவன் கருப்புசாமியின் கையில் ஒரு சாவியையும் ஒரு பையையும் கொடுத்து, தாத்தா, சிவராமன் சார் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. இது இந்த வீட்டோட சாவி. இந்த பையில சாப்பாடு இருக்கு. உங்களை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு. சாயந்தரம் வந்து பார்க்கிறேன்னு சொன்னாரு என்று சொல்லிக்கொண்டே அந்த இளைஞன் கன்று குட்டிகளின் அருகில் போனவன் அவற்றின் முதுகை வருட ஆரம்பித்தான். கருப்புசாமியின் பக்கம் திரும்பியவன், தாத்தா, இதுங்க பெயர் என்ன என்று கேட்டான். என்னது பேரா? கன்று குட்டிகளுக்கா? கிராமத்தில் குருமூர்த்தி ஐயா வீட்டில் இருந்த பசுவிற்கு மட்டும் பெயர் இருந்தது போல அவருடைய ஞாபகத்துக்கு வந்தது. அது கூட ஏதோ என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே, தாத்தா, உங்க பேர் என்ன என்று கேட்டான் அந்த இளைஞன். என் பேரு கருப்புசாமி என்று சொல்லி கொண்டிருக்கும் போது, தாத்தா, இதுங்களுக்கு நான் பேர் வைக்கட்டுமா என்று ஆர்வமுடன் கேட்டான் அந்த இளைஞன். சட்டென்று அவருடைய மனம் அவருடைய பேத்தி சுமதியிடம் சென்றது. அவள் ஒரு நாளும் மாட்டுக்கொட்டகைக்குள் வந்ததும் இல்லை. இவைகளை சுண்டு விரலால் கூட தொட்டதும் இல்லை. சரி தாத்தா, பேர் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா வரேன், நீங்க சாப்பிடுங்க என்று சொன்னவன் கிளம்பினான். சாப்பாட்டுடன் திண்ணையில் உட்கார்ந்த அவருக்கு அதை பிரிக்கவே மனம் வரவில்லை. அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு படுத்தவர் தூங்கி போனார். மாலை 5 மணி அளவில் அங்கே வந்த சிவராமன் அவரை எழுப்பிய பிறகுதான் கண் விழித்தார் கருப்புசாமி.
சிவராமன் கருப்புசாமியை விட 2-3 வயது மூத்தவர். தன்னை பெயர் சொல்லி அழைக்கும்படி சிவராமன் எத்தனையோ முறை வற்புறுத்தியும் கருப்புசாமி வாங்க போங்க என்றுதான் சிவராமனை அழைப்பார். ஆனால் சிவராமன் கருப்புசாமியை பெயர் சொல்லி உரிமையுடன் அழைப்பார். சின்ன வயது பழக்கம். கருப்புசாமி, என்ன வீட்டை கூட திறக்கலையா என்று ஆச்சரியமாக கேட்டவர் அவர் அமைதியாக இருக்கவும் அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு, நீ கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவன், புது சூழ்நிலை, உனக்கு சிரமமாகத்தான் இருக்கும். இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் மகனிடம் பேசட்டுமா என்று கேட்டார் சிவராமன். அதுவரை அமைதியாக இருந்த கருப்புசாமி, இல்லைங்க, வேற ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல, மகளா நினைச்ச மருமக புள்ள நெருப்பு அள்ளி மேலே கொட்டுது, இருக்கட்டும், போக போக சரியாகிடும் என்று சொல்லிவிட அந்த பேச்சை அத்தோடு விட்டுவிட்டார் சிவராமன். மதியம் வந்து உணவும் வீட்டு சாவியும் கொடுத்துவிட்டு சென்ற இளைஞன் இப்போதும் சிவராமனுடன் வந்திருந்தான். அவனை காட்டி, இவன் பேரு கதிர், இவனோட அம்மா சரசு கௌரியோட அப்பா, அதான் என் தாய்மாமன் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ அவ இல்லை, காலேஜ் முடிச்சிட்டான், வேலை தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம வீட்டு அவுட் ஹவுஸில் தான் தங்கி இருக்கான். எத்தனையோ தடவை இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன்னு சொன்னான். அனுபவம் இல்லாத குழந்தை, அதனால தான் இத்தனை நாள் வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்பதான் நீ இருக்க இல்லையா, உனக்கு துணையா அவனும் இங்கேயே தங்கிக்கட்டும். எங்கேயும் போகணும்னா இவனை கூட வண்டியில போயிட்டு வா, வீட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கு எல்லாமே இருக்கு, கேஸ் கூட இருக்கு என்று சொன்னார் சிவராமன். இவனுக்கும் செடி கொடிகள் மாடு கண்ணுன்னு ரொம்ப இஷ்டம், உன் கூட வச்சிருக்கியா என்று கேட்க கருப்புசாமியின் கண்களில் நீர் திரையிட்டது. என்ன பாவம் பண்ணினேனோ, 1 வருஷமா ஏன்னு கேட்க கூட நாதி இல்லாமல் இருந்தேன். வாராஜா என்று வாஞ்சையுடன் கதிரின் கைகளை பிடித்து கொண்டார் கருப்புசாமி. கதிருக்கு நம்ம வீடு தெரியும், இங்கே இருந்து 10 நிமிஷம்தான், இவங்கிட்ட வண்டி இருக்கு, என்ன வேணும்னாலும் எந்த நேரம்னாலும் தயங்காம வீட்டுக்கு வாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சிவராமன். போகும் அவரையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் கருப்புசாமி. உலகம் தான் நினைத்தது போல இல்லை. கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அப்பாவிகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்வதெல்லாம் உண்மையே இல்லை என்பது அவருக்கு தெரியும். தன்னுடைய வைக்கோல் போரில் இருந்து ஒரு கட்டு வைக்கோல் சரிந்து தன் பெரியப்பா மகன் வீட்டு பாதையில் விழுந்து கிடந்ததற்கு அவனும் அவன் மனைவியும் பேசிய பேச்சுக்கள், அப்பா எப்படி வெறி பிடித்தவர்கள் போல சண்டை போட்டார்கள். மற்றொரு நாள் மழையில் நனைந்து இருந்த தட்டை கட்டுகளை காய வைக்க பக்கத்து வீட்டாரிடம் கேட்டபோது ஏதோ அந்த இடத்தை சொந்தமாக கேட்பது போல எப்படி பேசினார்கள். இந்த மாதிரி மனிதர்களை எல்லாம் பார்த்துவிட்டு சிவராமன், கதிர் போன்ற மென்மையான மனிதர்களை பார்க்க கருப்புசாமிக்கு ஆச்சரியமாக இருந்தது. விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை என்று ஒரு மாதிரியான மனநிலையில் இருந்தார் கருப்புசாமி. மதியம் கதிர் கொண்டு வந்த உணவு அப்படியே இருக்க இருவரும் அதை சாப்பிட்டுவிட்டு வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து இருந்தனர். சில தென்னை மரங்கள் இருந்ததால் அது தோட்டம் என்று சொல்லப்பட்டதே தவிர அதிகபட்சம் ஒரு 50 சென்ட் நிலம்தான் இருக்கும். ரியல் எஸ்டேட்டுக்காக பிரிக்கப்பட்டிருந்த இடத்தை அப்படியே மொத்தமாக வாங்கி அதற்கு வேலி போட்டு இருந்தனர் சிவராமன் வீட்டினர். அதில் ஒரு சிறிய வீடு, தண்ணீருக்காக போர், சில தென்னை மரங்கள், 2-3 மாமரங்கள் என்று இருந்தது அந்த இடம். சிவராமன் குடியிருக்கும் வீடு வேறெங்காவது இருந்திருந்தால் இதை ஒருவேளை அவர்கள் பண்ணை வீடாக நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வீடும் அருகாமையில் இருந்ததால் இதில் பெரிதாக அக்கறை காட்டவில்லை. சுற்றி வர நிறைய வீடுகள், காலனிகள் இருந்தன. கருப்புசாமி நிறைய முறை டவுனுக்கு வந்து போயிருந்தாலும் இரவு தங்குவது இதுவே முதல் முறை. இரவு 10 ஆகியும் அங்கங்கே வண்டி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. எங்கும் ஒரே வெளிச்சமாக இருந்தது. கதிர் மாடுகளை பற்றியும் கிராமத்து வாழ்க்கையை பற்றியும் கருப்புசாமியிடம் நிறைய கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுடன் பேசிக்கொண்டிருந்ததில் கருப்புசாமிக்கு தான் இருக்கும் இடம், தன் கவலை எல்லாமே மறந்து போய்விட்டது. கேட்டை பூட்டி கொண்டு வந்தவர்கள் வீட்டிற்குள் சென்று தூங்க போனார்கள். புது இடம் என்பதால் வெகுநேரம் கருப்புசாமிக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் கண் விழித்து சும்மா சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். கதிர் அங்கே சிறு பிள்ளை போல கன்றுக்குட்டிகளுடன் விளையாடி கொண்டிருந்தான். அவைகளும் அவனை முட்டுவது போல துள்ளி துள்ளி அவனுடன் விளையாடி கொண்டிருந்தன. இவற்றை பார்த்து வியந்து நின்ற கருப்புசாமியின் உதடுகளில் வெகு காலத்துக்கு பிறகு ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. கதிர் மிகவும் ஆர்வமுள்ள பையனாக இருந்தான். தானே சமையல் செய்து கருப்புசாமிக்கும் கொடுத்தான். அவருக்கு என்னவோ புது உலகத்தில் இருப்பது போல தோன்றியது.
அவருக்கு இது பிடிக்கிறதா இல்லை பிடிக்கவில்லையா என்று சொல்ல தெரியவில்லை. கதிரிடம் சிவராமன் வீட்டுக்கு போகலாமா என்று கருப்புசாமி கேட்க அவன் உடனே சம்மதித்தான். அவரை வண்டியில் பத்திரமாக உட்காரச் சொல்லி சிவராமனின் வீட்டுக்கு வந்தபோது வராண்டாவில் குருமூர்த்தி சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். கருப்புசாமியை பார்த்தவுடன் அவருடைய முகம் மலர்ந்தது. எப்படிடா இருக்க? டவுன் பிடிச்சிருக்கா என்று கேட்க கருப்புசாமி தெரியலைங்க ஐயா என்று உண்மையை சொல்லிவிட்டார். வீட்டினுள் சென்ற கதிர் வெளியே வந்த சிவராமனின் மனைவி கௌரி கொண்டு வந்த காஃபியை குடித்த கருப்புசாமிக்கு தன் மகள்கள் திருமணத்தில் குடித்த காப்பி நினைவுக்கு வந்தது. ஐயா, இங்கே வேலை வெட்டி எதுவும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நாள் மூச்சோடும் என்னால் சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது. தோட்டத்தில் தண்ணி நிறைய இருக்குது, நல்ல தண்ணியாகவும் இருக்குது. அதனால தோட்டத்தில் காய்கறி போடலாமாங்க ஐயா என்று கருப்புசாமி தயங்கி தயங்கி கேட்க கலகலவென்று சிரித்த குருமூர்த்தி கருப்புசாமி முதுகில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார். அந்த இடம் என்னோட மச்சனே, அதுதான் என் மருமக கௌரியோட அப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டது. சிவராமன் தான் சும்மா கிடக்க வேண்டாம்னு வேலி போட்டு கொஞ்சம் மரம் நட்டு ஒரு சின்ன வீட்டையும் கட்டியிருக்கான். நீ இருக்கிற வரைக்கும் அது உன்னோட வீடு மாதிரி தான். நீ என்ன வேணுமோ தாராளமா செய். காய்கறி விளைஞ்சதுன்னா இங்கே வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்துடு சொன்ன குருமூர்த்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு கதிருடன் தோட்டத்துக்கு வந்தார் கருப்புசாமி. இருவரும் வெகு வேகமாக வேலையை பார்க்க ஆரம்பித்து ஒரே வாரத்துக்குள் பாத்தி போட்டு கரை அமைத்து விட்டனர். கதிருடன் கடைகளுக்கு சென்று தேவையான விதைகளை வாங்கி வந்தவர் அதை முறையாக நட்டுவிட இப்போது உண்மையான தோட்டமாகவே மாறிவிட்டது. கருப்புசாமி காலையும் மாலையும் பால் கறந்து ஐயர் வீட்டுக்கு தேவையான பாலை கதிரிடம் அனுப்பிவிடுவார். மீதி பாலை அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களாகவே வந்து வாங்கி சென்று விடுவார்கள். அதுவரை பாக்கெட் பாலை வாங்கி கொண்டிருந்த அருகில் இருந்தவர்கள் பால் நன்றாக இருக்கிறது என்று முகப்பூச்சு இல்லாமல் கருப்புசாமியிடம் நேரடியாகவே பாராட்ட உண்மையாகவே அகமகிழ்ந்து போனார். ஒரு நாள் மகன் சிவராமனுடன் அங்கு வந்த குருமூர்த்தி கருப்புசாமி அனுப்பும் பாலுக்காக நன்றி சொல்ல, ஐயா, என்ன இது பெரிய பேச்செல்லாம் பேசுறீங்க என்று கூச்சப்பட்டு போனார் கருப்புசாமி. 40 நாளில் பை நிறைய வெண்டைக்காய், கொத்தவரை, தக்காளி என்று கதிரும் கருப்புசாமியும் கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்த கௌரி ஆச்சரியப்பட்டு போனாள். அதற்குள் காய்கறிகள் வந்து விட்டதா என்று அவற்றை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தாள். அலுவலகம் விட்டு வந்திருந்த சிவராமன், கௌரி, நீ இதுவரை மார்க்கெட்ல இருந்து தானே காய்கறிங்களை வாங்கிட்டு வந்திருக்க, இதை சமைச்சு சாப்பிட்டு பார், எப்படி இருக்குன்னு தெரியும் என்று சொல்லி தன் சிறு வயது நினைவுகளில் மூழ்கி போனார். சிவராமன் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் போக மீதி அனைத்தும் அக்கம்பக்கத்தினர் வாங்கி போய்விடுவர். அதற்கு அங்கு பயங்கர போட்டி இருக்கும். நிறைய நேரம் சிலர் வெறும் கையுடன் திரும்பி போகும்படி இருக்கும். அந்த நகரத்தில் இருந்த நிறைய சிறிய பள்ளிகள் அவர்கள் குழந்தைகளை சிவராமனின் தோட்டத்திற்கு அழைத்து வந்து அனைத்து காய்கறி செடிகளையும் பிராக்டிக்கலாக காட்டுவர். வரும் குழந்தைகள் செடிகளை மிதித்து விடாமல் அவர்களுக்கு புரியும்படி சொல்லிக் கொண்டிருப்பான் கதிர். அந்த ஏரியாவில் இருக்கும் குழந்தைகள் மட்டுமின்றி மாடுகளும் கன்றுகளும் கதிரிடம் நன்றாக ஒட்டி கொண்டன. தோட்டத்து வருமானத்தை கொண்டு போய் சிவராமனிடம் கொடுக்க அதை அவர், இது உங்கள் இருவரின் உழைப்பு, உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே கதிரிடம் கொடுத்துவிடு, அவனுடைய எதிர்காலத்துக்கு சேமிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். உண்மையிலேயே கருப்புசாமி வியந்து போனார். இப்படியும் மனிதர்கள் உலகில் இருக்கிறார்கள் என்பது இப்போதுதான் தெரிந்து கொண்டார். கதிர் அவருடைய செல்ல பேரப்பிள்ளையாகி போனான். அவன் மட்டுமல்ல, அருகில் இருக்கும் வீடுகளின் பிள்ளைகள் பால் வாங்க வரும்போதும் காய்கறிகள் வாங்க வரும்போதும், தாத்தா, எனக்கு ஒரு வெண்டைக்காய் கொடுங்க, எனக்கு ஒரு பூ கொடுங்க என்று கேட்டு கேட்டு வாங்கி செல்வர். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு சில 100 முறையாவது தாத்தா என்ற சொல் அவர் காதில் விழாமல் இருக்காது. அவருடைய மண்வெட்டி அந்த தோட்டத்து வீட்டின் தாழ்வாரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. சும்மா இல்லை, அதுவும் உழைத்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் கையில் இருந்த அட்டிகையும் பணமும் அப்படியே இருந்தது. பால் காசு, காய்கறி விற்ற காசு என்று கையில் நிறைய பணம் இருக்கிறது. அத்தோடு பையில் இருக்கும் அந்த 1 லட்சம் ரூபாயையும் கதிருடைய கணக்கில் போடச் சொல்ல வேண்டும். இது அவனுடைய கல்யாணத்துக்கு தேவைப்படும். நல்லம்மாவின் அட்டிகை மட்டும் அவள் நினைவாக நான் இருக்கும் வரை என்னுடன் இருக்கட்டும் என்று முடிவு செய்திருந்தார் கருப்புசாமி. அன்று மாலை பால் கறந்துவிட்டு கையில் பால்வாளியுடன் கருப்புசாமி வர எதிரில் நின்றவர்களை பார்த்து திகைத்து போனார். அங்கிருந்தது வேறு யாருமல்ல, அவருடைய மகன் சின்னத்தம்பியும்
அவனுடைய மனைவி வசந்தியும் பேத்தி சுமதியும் தான். அதுவரை அவருடைய முகத்தில் இருந்த மலர்ச்சி சட்டென்று மறைந்து போக, திகைத்து போய் நின்றிருந்த கருப்புசாமியின் தோலை தொட்டார் அவர்களுடன் வந்திருந்த சிவராமன். அவரே தொடர்ந்தார். உன் மகன் எங்கெங்கோ விசாரித்து என்னிடம் வந்தான். நான் தான் அவனை இங்கே அழைத்து வந்தேன் என்று சொன்ன சிவராமனையும் தன்னுடைய மகனையும் மாறி மாறி பார்த்தார். அப்பா, என்னை மன்னிச்சிடு என்று காலில் விழுந்த மகனை தொட்டு தூக்கினார். மாமா, நான் கேட்பார் பேச்சு கேட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்னையும் மன்னிச்சிடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று கண்ணீருடன் சொன்னாள் வசந்தி. இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக நின்ற கதிரிடம் பால்வாளியை கொடுத்தவர், மருமகளே, வேறு ஏதாவது பேசியிருந்தால் மறந்துடலாம். ஆனா அப்பனா நினைக்க வேண்டியவன நீ தப்பா பேசிட்ட. இனி உன் முகத்தை பார்க்கிறப்ப எல்லாம் எனக்கு அந்த பேச்சுங்க தான் ஞாபகத்துக்கு வரும். வஞ்சனை இல்லாத நல்ல மனுஷங்களுக்கு இடையில வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்க நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க, நான் வரலை என்று சொல்லிக்கொண்டிருக்க சுமதி தயங்கியபடியே தாத்தா என்று அழைத்தபடி அருகில் வந்தாள். ஆனால் அதற்குள் தாத்தா என்று கத்தியபடி ஓடி வந்த 10-15 பிள்ளைகளின் குரலில் அவருடைய பேத்தி சுமதியின் குரல் அடிபட்டு போனது. கருப்புசாமி உறுதியாக சொல்லிவிட, அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாத அவருடைய மகனும் மருமகளும் சுமதியை கையில் பிடித்தபடி கண்ணீருடன் அங்கிருந்து கிளம்பினர். அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்த கருப்புசாமியின் கண்களும் லேசாக கலங்க, கதிர் வந்து அவருடைய கையை பிடித்தான். சட்டென்று அவனை கட்டிக்கொண்ட கருப்புசாமியின் கண்ணீர் துளிகள் கதிரின் கைகளில் விழுந்தது. அவர்களே பேசிக்கொள்ளட்டும் என்று அதுவரை தோட்டத்தை பார்வையிட்டுவிட்டு கௌரியுடன் அங்கு வந்திருந்த சிவராமன், உங்க அப்பா கல்யாணத்தப்ப எனக்கு உன்னையும் இந்த தோட்டத்தையும் கொடுத்தாரு. அப்போ உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, இப்ப இந்த தோட்டத்தை தான் ரொம்ப பிடிக்குது என்று சிரித்து கொண்டே சொன்னார் சிவராமன். அப்படியா, இருங்க, எங்க அப்பாவை வர சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா இத அவர்கிட்டயே சொல்லுங்க என்று கௌரி சொல்லி சிரிக்க, கதிரும் அவர்கள் சிரிப்பில் கலந்து கொண்டான். பார்த்து கொண்டிருந்த கருப்புசாமியின் கண்களில் இருந்து கண்ணீர் மறைந்து உதடுகளில் ஒரு கோடாய் சிரிப்பு இருந்தது. கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.